யோகத்தாலையும் கர்மாவாலையும் உஷ்ண தொந்தரவு ஏற்பட்டது நம்ம சுவாமிக்கு. அதனால் இரவு முழுக்க தண்ணீரில் ஹடயோகம் செஞ்சார். தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்ததும் உண்டு. அவருக்கு தவம் செய்ய பிடித்த இடம் திருவண்ணாமலை துர்க்கையம்மன் கோவில். சுற்றுப்பிரகாரத்தில் ஒரு இடத்துல தவம் செய்ய விரும்புவார். சேஷாத்ரி சுவாமி எப்போதும் மலை மேலே உட்காந்து தவம் செஞ்சது இல்லை. மலையொட்டிய இடத்துல கொஞ்ச தூரத்தில் அதை செஞ்சார். திருவண்ணாமலையை சுற்றி காடு அடர்ந்து இருந்தது. சேஷாத்ரி சுவாமி அந்த காட்டில் விதவிதமான பாம்புகளையும் விதவிதமான வண்ண வண்ண பறவைகளையும் பார்த்தாரு. சலசலக்கும் ஓடைகளையும் அருவிகளையும் பார்த்தாரு. மலை சுத்தவே பயமாக இருக்கும் சூழல் இருந்தது அவர் வந்தபோது. திருவண்ணாமலை வந்து அவர் நடத்திய சித்துக்கள் ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளம். திருவண்ணாமலைக்கு வரும் முன்னே அவர் சித்து விளையாடும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஆனால் வந்தவுடன் அதை செய்யலை. பின்னர் அதை தொடங்கினார். தினசரி சித்துக்கள் தான். தேக முத்திரை. அடிக்கடி சிரிப்பார். சில சமயம் அரை மணியும் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வேகமாக சிரிப்பார், வேகமாக நடப்பார், முன்னும் பின்னும் நடப்பார், வானத்தை பார்ப்பார், மழையில் நனைவார், வெயிலில் அலைவார், ஓடுற வண்டியில் ஏறுவார், சில மணித்துளிகளில் குதிச்சிருவார், குப்பை வண்டியில் ஏறி இதுதான் கோச்சு வண்டி என்பார். திருமண ஊர்வலம் சென்றால் கையெடுத்து வாழ்த்துவார். பிண வண்டிகளை கண்டாலும் வணங்குவார். கடைகளில் நுழைவார். பொருட்களை அங்கே இங்கே போடுவார். கல்லாப்பட்டியிலேருந்து காசுகளை எடுத்து எறிவார். சாமியோட மகிமை அனைவருக்கும் தெரிஞ்சதால் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. வசீகர கண்கள், புறக்கழுத்தில் புரள பாம்பு சடை, நீண்ட புயங்கள், அகண்ட மார்பு, நரம்பற்ற கணுக்கால், சிவந்த பாதங்கள், தங்க நிற மேனி, இவற்றின் சொந்தக்காரரே நம் சுவாமிகள். யார் சாப்பாடு கொடுத்தாலும் விரல்களால் அதை கிளறிவிட்டு தன் துணியிலேயே தொடச்சிக்குவார். யாராவது புதிய ஆடை கொடுத்தா அதை அணிஞ்சிக்குவார். உடனே அதை யாருக்காவது பிச்சைக்காரர்களுக்கு தானம் கொடுத்துருவார். அவங்களோட கந்தையை தன் சீரடியாக்கிக்குவார். நிலையான இருப்பிடம் கிடையாது. காலில் விழுந்து வணங்குறவங்களுக்கு வசதியாக கால்களை சேர்த்து இடம் கொடுப்பார். தீயவர்கள் நெருங்கினால் வச மாதிரி பொழிவார். கண்ணியரை அணைப்பார். கழுதையையும் அணைப்பார். எந்த பெண்களை கண்டாலும் என் தாய் என்று சொல்லி வணங்குவார். நம் சுவாமிகள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். பாட வேண்டினால் சில வரிகள் மட்டுமே பாடி நிறுத்துவார். ஏதாவது கட்டையில் மிருதங்க ஜதி வரிசைகளை வாசிப்பார். சுரமுனுகளும் உண்டு. நம் சேஷாத்ரி சுவாமிகள் தூங்கவே மாட்டார். ஊரெல்லாம் உறங்கும் வேளையிலும் அவர் சுற்றி கொண்டிருப்பார் அல்லது தியானத்தில் இருப்பார். உண்ணத்தரும் உணவை வாரி வாரி இறைத்து இதோ தேவதைகள் கேட்கின்றனர், இதை பூதங்கள் கேட்கின்றன என்பார். தூக்கமின்றி அலையும் சாமி, எவராது தூங்க கண்டால் தூங்காதே, தூங்கினால் யமன் பிடித்து போவான் என்பார். ஞானியாகவே விழித்திரு என்பது அதன் பொருள். சுவாமிக்கு எவரிடத்தும் தனி நேசமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, தெரிந்தவரும் இல்லை, தெரியாதவரும் இல்லை. ஏனெனில் நம் சுவாமி சரீரத்தை மறந்தவர், ஆயினும் உடல் வாசம் மிக்கவர். நம் சேஷாத்ரி சுவாமியின் இடது கையில் 3 வித சூலம் அமைந்திருந்தது. 3 ரேகைகள் ஒன்று கூடி சூலம் அமைத்திருந்தன. இதேபோல் வலது கையில் ஒரு வட்டம் சிகப்பாக அமைந்திருந்தது. இந்த வட்டம் கோல் போல் கிரகம் போல் அமைந்திருந்தது. இவைகளை நம் சேஷாத்ரி சுவாமிகளின் தாயார் மரகதாம்பாள் கூட அறிய மாட்டார். நம் சுவாமியின் சித்தப்பா ராமசாமி ஜோதிடர். அவர் மட்டும் இந்த 2 கைகளின் அலங்கார சின்னங்களை ஓரளவு பார்த்தவர் என்றாலும் அவரும் சரியாக அறியவில்லை. லேசாக அறிவார், அவ்வளவுதான். இந்த சின்னங்கள் அதிசயமானவை, அற்புதமானவை, அதிர்ஷ்டகரமானவை, காமதேனுவின் கற்பக விருட்சம் போல் அள்ளித்தர வல்லவை. அதனால்தான் தங்கக்கை என்ற சிறப்பு பெயர் வந்தது. அம்பாளின் வரத்தோடு இதுவும் இருந்தது. எந்த தவமும் செய்யாத சிறிய வயதில் தங்கக்கை பெயர் கிடைத்ததும் இதனால்தான். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சேஷாத்ரி என்பது தெரியுமே என்றாலும் அதிலும் தனிப்பட்ட கடாட்சத்தோடு பிறந்தவர். இதனால் இவர் மிகுந்த செல்வாக்குடைய கைக்காரர் ஆனார்.